வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 24/12/2025 மார்கழி மாதம் 9ஆம் நாள் புதன்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தங்கள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, முதலீடுகள் மாலையிலிருந்து டக்கு சாதகத்தை ஏற்படுத்தும். ரொம்ப நாட்களாக தொழில் விஷயத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தையோ ஏதாவது ஒரு முயற்சியோ செய்ய வேண்டும் என்று இழுத்து கொண்டு போன விஷயம் ஒன்று நிறைவேறுவது ஆச்சரியத்தக்க அனுகூலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மாலை மணி 6:39 வரை சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மன அழுத்தத்தை தவிர்த்து கொள்வதும், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றங்கள் பெறுவதும், தொழில் ரீதியாக அனுகூலங்கள் பெறுவதும், வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய அற்புதமான ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த விஷயங்கள் மாலையிலிருந்து படிப்படியாக மாறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். மாலை 6:39 சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வார்த்தைகளில் கவனம், வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பயணங்கள் சமயத்தில் சந்திக்கக்கூடிய நபர்களை முதலில் பேசி ஒப்பந்தம் வாங்கிவிட்டு போய் சந்திப்பதே முறையான அனுமதி என்றும், தேவையில்லாத பதட்டத்தையோ தேவையில்லாத வருத்தத்தையோ ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பழைய கடன்கள் பைசலாவது, தொழில் ரீதியாக இருந்த சிக்கல்களிலிருந்து மீண்டு கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். மேலதிகாரிகள் நம்பிக்கைக்கு பாத்திரமாகக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ப்ரமோஷன் தடைகள், உத்தியோக தடைகள், தொழில் தடைகள், வியாபார தடைகள் என்ற தடைகளெல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமும் பேரானந்தமும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். பிள்ளைகளுடைய விஷயத்தில் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தமான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும்
ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது யோகத்தை பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு என்பதையும், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய சிறப்பு என்பதையும், இரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மனத்தாங்கல்களும் பணக்கஷ்டங்களும் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆனந்தத்தை உருவாக்குவதில் வல்லமை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய அற்புத காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை கனிந்து வரக்கூடிய காலகட்டம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷமும் அனுகூலமும் நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது யோக பலத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவு யோகத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தரவாதத்திற்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படுவது ஆனந்தம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க முயற்சிகளை வெற்றிகளை ஏற்படுத்தி தரும். சுபவிரய பிராப்தம். பழைய கடன்கள் பைசல் ஆகிறது. பதட்டத்தில் இருந்த அமைப்புகளெல்லாம் மாலையிலிருந்து படிப்படியாக மாறுவது யோக பலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது வசந்தமே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் செலவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. புதிய முயற்சிகளில் அனுகூலங்கள் ஏற்படும். கோபதாபம் இல்லாமல் இருப்பது நமக்கும் உங்களுக்கும் நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்திற்கு குறைவு இருக்காது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் ரீதியாக அற்புதமான முன்னேற்றம் மனநிறைவை ஏற்படுத்தும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.